இப்படி ஜோசியரை பாக்குற அளவுக்கு என்ன நடந்துச்சு? நீ பேசாம இருக்க மாட்ட. ஜோசியக்காரரை வர சொன்னதே நான் தான், புரியுதா? ஆஹா, தப்பான ஆளை கேட்டுட்டனும். சரி, எவ்வளவு தூரம் தான் போகுதுன்னு பாப்போம். கிருபாவோட ஜாதகத்தை நல்லா அலசி ஆராய்ச்சி பார்த்துட்டேன். கிருபா 15 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு பெரிய ஆபத்துல சிக்கி உயிர் பொழைச்சிருக்காரு. அதுவே அவருக்கு மறுபிறவின்னு தான் சொல்லணும். இப்ப மறுபடியும் நடந்திருக்கு. இந்த 15 வருஷமா தனியா ஒரு சாம்ராஜ்யத்தையே கட்டி ஆண்டுகிட்டு இருக்காரு. கிருபாவுக்குன்னு இறங்கு முகமே இல்லாம இருந்துச்சு. இப்போ திடீர்னு ஒரு ஆபத்து வந்திருக்குன்னா அத சாதாரணமா எடுத்துக்க முடியாது. இதுக்கு என்ன தீர்வு? அதுக்கு ஒரு வழியை சொல்லுங்க. நீங்க முன் ஜென்மத்துல செஞ்ச பாவம் தான் திரும்பவும் உங்களை வந்து தாக்குது. கர்மாங்கிறது சாதாரண விஷயம் இல்ல, உங்களை பழிவாங்காம விடாது. இவங்க எல்லாரும் இப்ப எதுக்கு அதிர்ச்சி ஆகுறாங்கன்னே தெரியல. போன ஜென்மத்துல மட்டுமா பாவம் பண்ணிருக்கானுங்க, இந்த ஜென்மத்திலேயே தான் பாவமா பண்ணி குவிச்சு வச்சிருக்கானுங்க. இந்த ஜோசியக்காரன் சொன்னதும் இவங்க எல்லாரும் திருந்துற மாதிரியே பாக்குறானுங்க பாரு, பத்திக்கிட்டு வருது. தம்பி, நீங்க இப்படி பக்கத்துல வந்து உட்காருங்க. உங்க கையை நீட்டுங்க. பொம்பளை ஆளுங்கள்லாம் கொஞ்சம் உள்ள போறீங்களாம்மா? தம்பி, நீங்க கொஞ்சம் வெளியே இருங்களேன். பத்து வயசு சின்ன பையன் ஒருத்தன் 15 வருஷத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்த ஆபத்துல இருந்து காப்பாத்திருக்கான். நான் சொல்றது யாருன்னு உங்களுக்கு புரியுதா? கர்ணா,